Hi students. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு transfer of chargesல இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட் பார்த்தோம். எலக்ட்ரோஸ்கோப்னா என்னன்னு பார்த்தோம். கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா லைட்னிங் அண்ட் தண்டர் தான் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 51ல இருக்கு. லைட்னிங் அண்ட் தண்டர். Getting a shock from the doorknob after rubbing your feet on a carpet floor results from the discharge. அதாவது வந்துட்டு நம்ம டோரோட நாபை தொடும்போது அங்கே வந்துட்டு ஒரு ஷாக் வந்துட்டு வருது. எப்பன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபூட்டை வந்துட்டு நம்மளோட காலை வந்துட்டு ரப் பண்ணிட்டு கார்பெட்டில் வந்துட்டு ரப் பண்ணிவிட்டு நம்ம போய் டோரோட நாபை தொட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷாக் மாதிரி வரும். அது எதனாலனா டிஸ்சார்ஜ்னால வருது. Discharge occurs when electrons on the hand are quickly pulled to the positively charged doorknob. அதாவது வந்துட்டு டிஸ்சார்ஜ் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம ஹேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு குயிக்காக புல் ஆகிடும். எதை நோக்கினா அந்த டோர் நாப்பில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜினால வந்துட்டு நம்மளோட ஹேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் வந்துட்டு குயிக்காக டிஸ்சார்ஜ் ஆகுது. This movement of electrons which is felt as a shock causes the body to lose negative charge. ஸோ இந்த மூமெண்ட்டாக இந்த எலக்ட்ரான்ஸோட இந்த மூமெண்ட்னால தான் நமக்கு ஷாக் அப்படிங்கிற அந்த ஷாக் வந்துட்டு நமக்கு ஃபெல்ட் ஆகுது. இதுதான் வந்துட்டு நம்ம பாடி அதாவது வந்துட்டு இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜெலாம் வந்துட்டு லூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ் இன் மீடியம் மோஸ்ட்லி கிளாஸஸ். அதாவது இந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்துட்டு எப்போ நடக்கும் எந்த மீடியத்தில் நடக்கும்னா மோஸ்ட்லி கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் நடக்கும். லைட்னிங் இஸ் another example of discharge that takes place in clouds. அதாவது லைட்னிங் மின்னல் இருக்குல்ல இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் க்ளவுட்ஸில் நடக்கக்கூடிய டிஸ்சார்ஜுக்கு அப்படிங்கிறாங்க. Lightning is produced by discharge of electricity from cloud to cloud or from cloud to ground. அதாவது லைட்னிங் அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்சார்ஜ் அதாவது எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் அதாவது க்ளவுடுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜோ இல்லாட்டி க்ளவுடுக்கும் கிரவுண்டுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் தண்டர்ஸ்டார்ம் ஏர் இஸ் மூவிங் அப்வர்ட் ரேப்பிட்லி. அதாவது தண்டர்ஸ்டார்ம் அப்போ ஏர் வந்துட்டு தண்டர்ஸ்டார்ம் இடி இருக்குல்ல ஸோ இடின்னு இருக்கிறப்ப ஏர் வந்துட்டு அப்வர்ட் மூமெண்ட்டில் ரேப்பிடாக மூவ் ஆகும். திஸ் ஏர் விச் மூவ்ஸ் ரேப்பிட்லி கேரி ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அப்வர்ட். அப்படி மூவ் ஆகக்கூடிய ஏர் அப்வர்டில் மூவ் ஆகக்கூடிய ஏர் என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன ஐஸ் கிறிஸ்டல்ஸை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகும் அப்வர்டுக்கு. அட் த சேம் டைம் த ஸ்மாலர் வாட்டர் ட்ராப்ஸ் மூவ் டவுன்வர்டு. அது அந்த சமயத்துலேயே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்மாலர் வாட்டர் ட்ராப்ஸ் வந்துட்டு டவுன்வர்டுக்கு மூவ் ஆகும். when they collide அப்போ இந்த மேலே போகக்கூடிய ஐஸ் கிறிஸ்டல்ஸும் கீழே வரக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸும் கொலாய்டு ஒட்டுக்காக சேரும்போது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் மூவ் அப்வர்ட் and the water drops become negatively charged and move downward. ஸோ அப்படி ஒன்றுக்கு ஒன்று மோதும் போது அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக மாறி அது அப்வர்டுக்கு மூவ் ஆகுது. அதே சமயத்தில் வந்துட்டு கீழே வரக்கூடிய வாட்டர் ட்ராப்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறி அது டவுன்வர்டுக்கு வருது. ஸோ த upper part of the cloud is positively charged and the lower part of the cloud is negatively charged. அதாவது இப்போ வந்துட்டு அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கீழே வரும்போது அது நெகட்டிவ் சார்ஜாக வருது. ஸோ கீழே இருக்கக்கூடிய அது வந்துட்டு க்ளவுடில் வந்து ரீச் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய லோவர் பார்ட் அந்த க்ளவுடோட லோவர் பார்ட் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். அப்பர் பார்ட்டுக்கு போகக்கூடிய ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ க்ளவுடோட அப்பர் பார்ட் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. When they come into contact, electrons in water drops are attracted by the positive charges in the ice crystals. அதாவது அந்த ரெண்டும் கான்டாக்டுக்கு வரும்போது வாட்டர் ட்ராப்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ஐஸ் கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. thus electricity is generated and the lightning is screen. அப்படி அட்ராக்ட் நடக்கும்போது அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஜென்ரேட் ஆகி நமக்கு லைட்னிங் அதாவது இந்த மின்னல் வந்துட்டு தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க லைட்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா டிஸ்சார்ஜ் அதாவது எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகுது. ஒரு க்ளவுடுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியோ இல்லாட்டி க்ளவுடுக்கும் கிரவுண்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம வந்துட்டு லைட்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தண்டர்ஸ்டார்ம் அதாவது இடி அப்போ வந்துட்டு ஏர் வந்துட்டு மூவ் ஆகும் அப்வர்டில்.
ஸோ அப்படி மூவ் ஆகக்கூடிய ஏர் வந்துட்டு ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு அப்வர்டுக்கு எடுத்துகிட்டு போகும், மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகும். அதே சமயத்தில் வந்துட்டு சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸஸ் வந்துட்டு கீழே டவுன்வேர்ட்ஸுக்கு மூவ் ஆகி வரும். அப்படி டவுன்வேர்ட் அண்ட் அப்வர்டுக்கு அந்த ரெண்டும் போகும்போது கொலாய்டு ஒன்றுக்கு ஒன்று மோதி அந்த ஐஸ் கிறிஸ்டல் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுது. பாசிட்டிவ் சார்ஜாக மாறி அப்வர்டுக்கு மூவ் ஆகுது. அதே சமயம் வந்துட்டு வாட்டர் ட்ராப்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறி டவுன்வேர்டுக்கு வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ அந்த அப்பர் பார்ட் ஆஃப் த அப்படி மூவ் ஆகும்போது அப்பர் க்ளவுடோட அப்பர் பார்ட் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுது, லோவர் பார்ட் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது வாட்டர் ட்ராப்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஐஸ் கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜும் வந்துட்டு கான்டாக்டுக்கு வரும்போது இது வந்துட்டு அட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்படி அட்ராக்ட் ஆகும்போது அங்கே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி நமக்கு அந்த மின்னலாக வந்துட்டு தெரியுது அப்படிங்கிறாங்க. Sometimes the lower part of the cloud which is negatively charged comes into contact with the positive charge accumulated near the mountains, trees and even people on the earth. அதாவது சில நேரங்களில் வந்துட்டு அந்த லோவர் பார்ட் ஆஃப் த க்ளவுடில் இருக்கக்கூடிய லோவர் பார்ட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எங்கே கான்டாக்ட் வரும்னா பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது அக்யூமுலேட் இந்த மவுண்டெயின்ஸ், ட்ரீஸு, கிரவுண்டில் இருக்கக்கூடிய பீப்புளில் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு கான்டாக்டுக்கு வருது. திஸ் சார்ஜ் produces lot of heat and sparks that results in what we see as lightning. ஸோ இந்த டிஸ்சார்ஜ் நடக்கும்போது அங்கே ஹீட்டு வந்துட்டு ரொம்ப நிறையா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்பார்க்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய ஸ்பார்க்ஸ் தான் என்னவாகுது, லைட்னிங்காக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. Large quantities of electricity are discharged in lightning flashes and temperature over 30,000 degrees Celsius or more than can be reached. அப்போ அந்த லைட்னிங் அப்போ வந்துட்டு ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் வந்துட்டு ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்துட்டு 30,000 டிகிரி செல்சியஸ் இது இல்லை அதுக்கு மேலே வந்துட்டு ரீச் ஆகுதுங்கிறாங்க. This extreme heating causes the air to expand explosively fast and then they contract. இதனால தான் வந்துட்டு இந்த ஹீட்டிங்னால தான் வந்துட்டு ஏர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. This expansion and contraction create a shock wave that returns into a booming sound wave known as thunder. ஸோ அப்படி வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த எக்ஸ்பேன்ஷனும் இந்த கான்ட்ராக்ஷனும் ஏரில் நடக்கும்போது ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகி அந்த ஷாக் வேவ் வந்துட்டு ஒரு பூமிங் சவுண்டு, ஒரு ரொம்ப சவுண்டு வருது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தண்டர் அப்படி, அதாவது இடின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. Sometimes lightning may be seen before the thunder is heard. சில நேரத்தில் வந்துட்டு அந்த மின்னல் வந்துட்டு இடி வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். அதாவது லைட்னிங் மே பி சீன் பிஃபோர் த தண்டர் இஸ் ஹெர்ட். அதாவது அந்த இடியோட சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே மின்னல் வந்துட்டு சில நேரத்தில் வந்துடும். ஏன்னா this is because the distance between the clouds and the surface is very long and the speed of the light is more than the speed of the sound. அதாவது இது எதனால் நடக்குதுன்னா, டிஸ்டன்ஸ் க்ளவுடுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்பவே லாங்காக இருக்குது. அதனால வந்துட்டு இந்த ஸ்பீடு, அந்த லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு சவுண்டோட ஸ்பீடை விட ரொம்ப குயிக்காக ட்ராவல் ஆகி நமக்கு வந்துட்டு அந்த லைட் வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் வந்துட்டு தண்டர் வந்துட்டு லைட்னிங்க்கு சில நேரங்களில் வந்துட்டு லைட்னிங்க்கு முன்னாடி, தண்டருக்கு முன்னாடியே நமக்கு லைட்னிங் தெரியுதுன்னு கொஸ்டின் கேட்டால், ஏன்னா வந்துட்டு க்ளவுடுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் லாங்கு, அதனால வந்துட்டு இந்த லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த சவுண்டோட ஸ்பீடை விட. அதனால தான் வந்துட்டு தண்டர் வரக்கு முன்னாடியே நமக்கு லைட்னிங் தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசனை நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எர்த்திங்னா என்ன? எ சேஃப்டி மெஷர்ஸ் டிவைஸ்டு டு ப்ரிவெண்ட் பீப்புள் ஃப்ரம் கெட்டிங் ஷாக்டு if the insulation inside the electrical devices fails is called earthing. அதாவது வந்துட்டு ஒரு சேஃப்டி மெஷர் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை வந்துட்டு எந்த விதமான ஷாக்கில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. எப்படின்னா இன்சுலேஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் டிவைஸில் உள்ளே இருக்கக்கூடிய இன்சுலேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சேஃப்டி மெஷர் எடுத்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறோம். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எர்த்திங் அப்படின்னு சொல்கிறோம். A safety measure devised to prevent people from getting shocked if the insulation inside the electrical devices fails is called earthing அப்படின்னு சொல்கிறோம். Electrical earthing can be defined as the process of transferring the discharge of electrical energy
directly to the earth with the help of low resistance wire. அதாவது எலக்ட்ரிக்கல் எர்த்திங் அப்படின்னா என்னென்னா இது ஒரு ப்ராசஸ். அதாவது வந்துட்டு டிஸ்சார்ஜ், அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட டிஸ்சார்ஜை வந்துட்டு எர்த்துக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. எதனோட ஹெல்ப்னால? லோ ரெசிஸ்டன்ஸ் ஒயரோட ஹெல்ப்னால எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட டிஸ்சார்ஜ் வந்துட்டு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எர்த்துக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக்கல் எர்த்திங் அப்படின்னு சொல்கிறோம். We get electrical energy from different sources. அதாவது நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்குது. பேட்ரி இஸ் ஒன் சைஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஒன்று என்ன? பேட்ரி. we use it in wall clocks, cell phones etc. நம்ம அந்த பேட்ரி எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்? வால் கிளாக்ஸில் யூஸ் பண்ணுறோம், செல்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம். for the working of refrigerators, air conditioners, washing machines, televisions, laptops and water heaters we used domestic power supply. அதாவது ரெஃப்ரிஜரேட்டர், நம்ம ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின், டெலிவிஷன், லேப்டாப்பு, வாட்டர் ஹீட்டர் இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? என்ன பவர் சப்ளை? டொமஸ்டிக் பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலி அண்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் சச் as ஹீட்டர், அயன் பாக்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஃபிட்டட் வித் 3 wires namely live, neutral and earth. அதாவது லைவ், நியூட்ரல் அண்ட் எர்த். அதாவது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆனால் ஹீட்ரு, இந்த அயன் பாக்ஸில் வந்துட்டு 3 wires-னால கனெக்ட் பண்ணுவோம். என்னென்னா லைவ், நியூட்ரல் அண்ட் எர்த்னு. த எர்த் ஒயர் இஸ் கனெக்டட் டு த மெட்டாலிக் பாடி ஆஃப் த அப்ளையன்ஸ். ஸோ இந்த எர்த் ஒயர் வந்துட்டு எது கூட கனெக்ட் ஆகிருக்கும்? அப்ளையன்ஸோட மெட்டாலிக் பாடியில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். பாருங்க, இதை வந்துட்டு 3 wires. இது வந்துட்டு எர்த், இது நியூட்ரல், இது ஆக்டிவ்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த எர்த் ஒயர் வந்துட்டு இந்த அப்ளையன்ஸோட மெட்டாலிக் பாடி கூட கனெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் டன் டு அவாய்ட் ஆக்சிடென்டல் ஷாக். இது எதனால் அப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா திடீர்னு வரக்கூடிய ஆக்சிடென்டல் ஷாக்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் டியூ டு சம் டெஃபெக்ட். ஸோ எதனால் ஏதாச்சும் ஒரு டெஃபெக்ட்னால the insulation of the live wire inside an electrical iron is burnt, then the live wire may touch the metallic body of the iron. அதாவது எப்போது ஒரு டெஃபெக்ட் நடக்கும்போது இந்த லிவ் ஒயர், அதாவது இந்த லிவ் ஒயரோட இன்சுலேஷன் எலக்ட்ரிக் அயன், அதாவது எலக்ட்ரிக் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்சுலேஷன் ஒயர் வந்துட்டு பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லிவ் ஒயர் எங்கே போய் டச் ஆகும்? மெட்டாலிக் பாடியில் போய் டச் ஆகும். If the earth wire is properly connected to the metallic body, current will pass on to the earth through the earth wire and it would protect us from the electric shock. Suppose the earth wire வந்துட்டு ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருந்துச்சு மெட்டாலிக் பாடினா அந்த கரண்ட் பாஸ் ஆகுறது, அதாவது எர்த்துக்கு வந்துட்டு அந்த எர்த்துக்கு பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஒயர் வந்துட்டு இது பண்ணி நம்மளை வந்து ஷாக், எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. த எர்த் பீயிங் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த எர்த்துங்கிற வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டியோட குட் கண்டக்டருங்காங்க. ஆக்ட்ஸ் அஸ் எ கன்வீனியன்ட் பாத் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் தட் லீக்ஸ் அவுட் ஃப்ரம் த இன்சுலேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு கன்வீனியன்ட் பாத். எதுக்குன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்துட்டு கன்வீனியன்ட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லைட்னிங் அரஸ்டர்ஸ். ஸோ இந்த லைட்னிங் அரஸ்டர்ஸ் இந்த ரூஃப் டாப்லாம் இருக்கிறதா வந்துட்டு லைட்னிங் அரஸ்டர்ஸ்னால் இப்போ என்னென்னு பார்க்கலாம். Lightning arrestor is a device used to protect buildings from the effects of lightning. ஸோ லைட்னிங் அரஸ்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸு எதுக்காகனா பில்டிங்ஸை வந்துட்டு லைட்னிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். லைட்னிங் கண்டக்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெட்டாலிக் லைட்னிங் ராட். அதாவது வந்துட்டு லைட்னிங் கண்டக்டர்ஸில் என்ன இருக்குன்னா மெட்டாலிக் லைட்னிங் ராட் இருக்கும். தட் ரிமைன்ஸ் இன் ஏர் அட் த டாப் ஆஃப் த பில்டிங். அது எங்கே இருக்குன்னா பில்டிங்கோட டாப்பில் இருக்கும். Major portion of the metal rod and copper capable of installed in the walls. அதாவது மேஜர் மெட்டல் ராடும் காப்பரும் வந்துட்டு எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பில்டிங்கோட வால்ஸில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. வால் டியூரிங் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட வேலை கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும்போதே வந்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. த அதர் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் பிளேஸ் டீப் இன் டு த சாயில். ஒரு எண்ணி தான் வந்துட்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எண்டை, இன்னொரு எண்டை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க? கிரவுண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது சாயிலில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வென் த லைட்னிங் ஃபால்ஸ், அதாவது மின்னல் வரும்போது இட் இஸ் அட்ராக்டட் பை த மெட்டாலிக் ராக்ஸ் அட் த டாப் ஆஃப் த பில்டிங். ஸோ இந்த ஒரு லைட்னிங் வந்துட்டு பில்டிங் மேலே வருது அப்படின்னா அந்த லைட்னிங்கை வந்துட்டு ஃபாலோ ஆகும்போது அது வந்துட்டு மெட்டாலிக் ராட், அதாவது இந்த பில்டிங்களோட டாப்பில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் ராட் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிடும்.
The rod provides easy route for the transfer of electric charge to the ground. அதாவது வந்துட்டு இந்த ராட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுனா ஈஸி ரூட், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கிரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு ரூட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. In the absence of lightning arresters, lightning will fall on the building and the building will be damaged. அதாவது வந்துட்டு சப்போஸ் இப்போ லைட்னிங் அரஸ்டர் இல்லை அப்படின்னா அந்த லைட்னிங் வந்துட்டு டேரெக்டாக பில்டிங் மேலே விழுந்து அந்த பில்டிங் வந்துட்டு டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு லைட்னிங் அரஸ்டர்ஸ். ஸோ லைட்னிங் அரஸ்டர்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு டிவைஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த பில்டிங் ஃப்ரம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்னால் என்ன? We saw that when two oppositely charged spheres are connected by a metal wire, electrons flow from the sphere which is at lower potential to the sphere at higher potential. அதாவது நம்ம பார்த்தோம் ரெண்டு ஸ்பியர், அதாவது ஆப்போசிட்லி ஒரு ஸ்பியர் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு ஸ்பியர் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ், அதை வந்துட்டு ஒரு மெட்டல் ஒயரால் கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு லோவர் பொட்டன்ஷியல் வந்துட்டு ஹையர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகுது. Similarly, if two terminals of a battery which are different potential are connected by a metallic wire, அதே மாதிரி பேட்டரியோட ரெண்டு பொட்டன்ஷியல் வந்துட்டு டிஃப்ரெண்ட், அதாவது டூ டெர்மினல்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியலாக இருக்குது, அதை வந்துட்டு ஒரு மெட்டாலிக் ஒயர் கூட கண்டக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வில் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு ஃப்ளோ பாசிட்டிவ் டெர்மினல்ஸ். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எப்படி ஃப்ளோ ஆகும்? நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆகுங்கிறாங்க. The path through which the electrons flow from one terminal to another terminal of the source is called electric circuit. So electric circuitங்கிறது என்ன? ஒரு path, அதாவது வந்துட்டு எப்படி வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு பாத் மூலயமா ஃப்ளோ ஆகுதோ அதைத்தான் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்கிறோம். அதான் சொல்லியிருக்காங்க. the path through which the electrons, எந்த வழியில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு டெர்மினல் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகுதோ அதைத்தான் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படிங்கிறோம். A simple circuit consists of 4 elements. அதாவது ஒரு சிம்பிளான சர்க்யூட்டில் வந்துட்டு 4 elements இருக்கும். அதாவது சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸ் என்ன? பேட்ரி. A path or conductor through which electricity flow, அதாவது எந்த வழியில் வந்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது, அதாவது ஒயர். A switch to control, அதாவது ஒரு ஸ்விட்ச் இருக்கும், and switch to control the circuit, and electrical resistor, அதாவது லேம்ப் இருக்கும், which is any device that requires electricity to operate. எந்த டிவைஸாக இருந்தாலும் எந்த எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் இந்த டிவைஸ் வந்துட்டு தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. the above figure பாருங்கள், இதான் வந்துட்டு ஒரு சர்க்யூட். சிம்பிளாக வந்துட்டு ஒரு சர்க்யூட், ஏதாவது வந்துட்டு ஒரு பல்ப் இருக்குது, அதுக்கு வந்துட்டு பேட்ரி வச்சுருக்காங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்விட்சு வச்சுருக்காங்க. the above circuit figure shows a simple circuit containing battery, two wires, அதாவது 2 wires, and key, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறது, and electric bulb. The source can be a battery or the electric outlet in your room. நம்ம சோர்ஸ், அதாவது பேட்டரி ஒரு சோர்ஸ், எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு சோர்ஸ் என்ன பேட்டரியாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ரூம்னு இருக்க ஒரு எலக்ட்ரிக் அவுட்லெட், அதாவது ஸ்விட்ச் பாக்ஸாக இருக்கலாம். The electrical resistor refers to the device that consumes energy. அதாவது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோன்னா டிவைஸ் வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு எதுலேருந்து கன்சியூம் பண்ணிக்குதோ அதைத்தான் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரோல், அதாவது கீ இஸ் த மெக்கானிசம் தட் யூஸ் டு ஸ்டாப் அண்ட் ரெகுலேட் த கரண்ட். அதாவது இந்த கீ தான் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? அந்த கரண்ட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்கும் ஸ்டாப் பண்ணுறக்கும் ரெகுலேட் பண்ணுறக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. when the key is on, அதாவது கீயை வந்துட்டு ஆனில் இருக்கும்போது electrons from the battery flows through the circuit from the negative terminal to the wire conductor, then through the bulb, and finally back to the positive terminal. அதாவது அந்த கீயை ஆன் பண்ணும்போது பேட்டரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகி நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒயர் கண்டக்டர் வழியாக போய் பல்புக்கு போய் ஃபைனலாக எங்கே வந்துடுது? பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மறுபடியும் வந்துடுது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்துட்டு பாருங்கள், ஒரு சைடு நெகட்டிவ் டெர்மினல், இது இங்கே போயிட்டு இது நெகட்டிவ் டெர்மினலாக போய் கீயை ஆன் பண்ணும்போது இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் பல்புக்கு வந்து எகெயின் கண்ட்ரோலருக்கு வந்து எகெயின் இதோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு போயிடுது அப்படிங்கிறாங்க. The light glows when the current is flowing through a filament. அந்த பல்பு வந்துட்டு எப்போ க்ளோ ஆகும்? அந்த கரண்ட் வந்துட்டு ஃபிலமெண்ட் அந்த ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது. There are 2 basic ways in which we connect these components. They are series and parallel. அதாவது வந்துட்டு இந்த சர்க்யூட்டை வந்துட்டு நம்ம 2 வேல கனெக்ட் பண்ணலாம். அதாவது சீரீஸ் சர்க்யூட் அண்ட் பேரலல் சர்க்யூட். ஸோ சீரீஸ் சர்க்யூட் இஸ் நத்திங் பட் சீரீஸ் இல்லை ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
பேரலல்னா பேரலல் இதில் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்துட்டு சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்ஸ்னு. ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட் சீரீஸ் அண்ட் பேரலல் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் வந்துட்டு அந்த ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட்டுக்கு வந்துட்டு 4 பேசிக் எலமெண்ட் வந்து இருக்கும். பேட்ரி, ஒயர், கீ, ஸ்விட்சு அண்ட் லேம்ப். இது இந்த 4 வந்துட்டு ஒரு சர்க்யூட்டுக்கு வந்துட்டு பேசிக். ஸோ அதில் 2 டைப் இருக்குது, சீரீஸ் அண்ட் பேரலல். அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு சீரீஸ் சர்க்யூட்னா என்ன, பேரலல் சர்க்யூட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் லைட்னிங் அண்ட் தண்டர்னா என்ன, லைட்னிங் அரஸ்டர்ஸ்னால் என்ன, எர்த்திங்னா என்ன, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்ன, அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.